ஜஸ்டிஸ் அவங்க சார்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மக்களுக்கு கொடுத்த அந்த தாக்கமும் பாதிப்பும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. சோ இத்தனை மாசம் ஆனாலுமே நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சரி ஏதோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு போகும்போது இப்ப வரைக்கும் அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட போட்டோஸ், நிறைய மர்மங்கள், நிறைய கொடூரங்கள், நிறைய பேர் உள்ள இன்வால்வ் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவே இல்லாம அனுமார வாழ் மாதிரி அப்படி நீண்டுகிட்டே போகுது. பொதுவா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, வசதி படைச்சவங்க, பெரிய பெரிய பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள், நாட்டினுடைய தலைவர்கள், இவங்க கிட்ட இருக்கிற வக்ர புத்தினால சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து பலி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தீவை விலைக்கு வாங்கி, அந்த எப்ஸ்டீன் அப்படின்றவன் அந்த தீவை விலைக்கு வாங்கி அந்த தீவுல தான் எல்லா சேட்டையும் பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி பண்றான். இது முழுக்க முழுக்க ஒரு வக்ர புத்தினால நடந்த செயல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு காரணம் என்ன அப்படின்னா இலுமினாட்டி. சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் இலுமினாட்டி யாரு, என்ன, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துக்கு எப்ப வர போறாங்க, என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி. சோ அது எல்லாத்துக்கும் ஒரு மூலதனமா நீங்க பாக்குற இந்த எப்ஸ்டீனுடைய இந்த ஐலாண்ட் தான் அமைஞ்சிருக்கு. சோ இந்த தீவை பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த தீவுல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த தீவுல நமக்கே தெரியாம மர்மமா அங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தீவுல அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு என்னென்ன சடங்கு பண்ணாங்க, கடைசியில இப்ப அந்த தீவு யார்கிட்ட இருக்குது, அந்த தீவை இப்ப புதுசா விலைக்கு வாங்கினது யாரு, அவ அந்த தீவுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய மர்மமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒட்டுமொத்த உலக மக்களையும் திரும்பி பார்க்க வச்சது இந்த எப்ஸ்டீனுடைய இந்த தனித்தீவு தான். இந்த தனித்தீவுல ஒரு சாத்தான் கோவில் ஒண்ணு கட்டியிருக்கா அந்த மனுஷன். நீங்க போட்டோல பாக்குற இந்த நாய் அங்க வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கா. நீங்க போட்டோல பாக்குற இதுதான் சாத்தான் கோவில். இந்த கோவிலுக்குள்ள எந்த சாத்தான் அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா பால், PAAL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் அப்படின்ற ஒரு சாத்தான தான் வழிபட்டு வராங்க. அந்த கோவிலுக்கும் அங்க நடந்த பிரச்சனைகளுக்கும் அங்க நடந்த பல கொடூரமான விஷயங்களுக்கும் இப்ப இந்த உலகத்தை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கும் அப்படியே செயின் கனெக்ஷன் மாதிரி கரெக்டா அந்த கோவில்ல தான் வந்து முடியுது. அப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன சக்தி இருக்கு, அந்த சாத்தான் கிட்ட என்ன சக்தி இருக்கு, இவனுங்க அந்த தெய்வமாச்சு வழிபட்டு அங்க இவ்வளவு சேட்டைகள் பண்ணாங்க அப்படின்றதான் முழுசா இதெல்லாம் நம்ம போக தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த தீவுல அந்த சாத்தானை முதல்ல வழிபட்ட மக்கள் யாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல அந்த காலத்துல வாழ்ந்த கேனனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிலீஜியன், அந்த மக்கள் தான் வழிபட்டாங்க. சோ அந்த 2 கொம்பு இருக்கும், 2 கொம்புடன் கூடிய ஆட்டு தலை வச்சுக்கிட்டு மனித உடல்ல இருக்கிற அந்த சாத்தான், அவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த காலத்துல அந்த கேனனைட் மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து தெய்வமா பார்த்தாங்க. ஆனா நம்ம குர்ஆன்லயே பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இஸ்ரேல்ல அந்த காலத்துல இருந்து அந்த கேனனைட் அந்த ரிலீஜியன் மக்கள் வந்து இந்த பால் சாத்தானை எந்த மாதிரி வழிபட்டாங்க அப்படின்னா, நெருப்பு காட்டுறது, பலி கொடுக்கறது, அந்த மாதிரிதான். இப்ப நம்ம தெய்வங்களுக்கு எப்படி சூடோ பத்தி பொருத்துறோம், தேங்காய் உடைக்கிறோம், அழகு குத்துறோம், கிடா வெட்டுறோம், விருந்து வைக்கிறோம், இந்த மாதிரி அவங்களுடைய வழிபாடு என்னன்னா பலி கொடுக்கறது மட்டும்தான் இருந்துச்சு. சோ மக்களுக்கு மழை கொடுக்கறதுல, விவசாயம் கொடுக்கறதுல, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுல, அது மட்டும் இல்லாம அதிகாரம், பணபலம் சொல்லிட்டு உச்சாணி கும்பல போய் உட்கார வைக்கிற வரைக்கும் எல்லா அதிகாரத்தையும் இந்த சாத்தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. அந்த சாத்தான் அதை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பலி கொடுக்கணும். பெரிய பெரிய ஆட்கள் பலி கிடையாது, சின்ன சின்ன பிள்ளைகளை பலி கொடுத்தாதான் அது நடக்கும் அப்படின்றது அந்த மக்களோட ஐதீகம். அதை தாங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலை சுத்தி இருக்கிற பல நாடுகள்ல இந்த பால் அப்படின்ற இந்த சாத்தனை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு பேர் தான் இலுமினாட்டி. சோ இலுமினாட்டினா என்ன அப்படின்னா, நம்ம யூதர்கள் காலத்துல இருந்து கிறிஸ்துவ காலத்துல இருந்து அந்த ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாத்தானை மட்டும்தான் வழிபடுறவங்க. இப்ப எப்படி ஜீசஸ் சில பேர் வழிபடுறாங்க, ஜீசஸ் வந்து வருவாங்க, மக்களுக்கு வந்து நன்மை செய்வாங்க அப்படின்ற மாதிரி, அதே மாதிரிதான் சாத்தானை வழிபட்ட ஒரு கும்பலும் அந்த காலத்திலே இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களைத்தான் நம்ம இலுமினாட்டின்னு சொல்றோம். சோ இந்த இலுமினாட்டி கிரியேட் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா யாருக்குமே தெரியாது. தியரி படி பார்த்தா இந்த இவங்க அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த சாத்தானை வழிபடக்கூடிய அந்த இலுமினாட்டி கிரியேட் பண்றது யாருன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் தெரியல. ஒரு குரூப் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரிதான் சொல்றாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரே ஒரு கண்ணு தான் பார்க்கணும். இந்த பணப்புழக்கம் எல்லாருக்கிட்டையும் சுமூகமா இருக்கு பாத்தீங்களா, இவங்கிட்ட இருந்து ஈஸியா பணம் வாங்கிக்கலாம், இவங்கிட்ட இருந்து பணத்தை கொடுக்கலான்னு, அந்த மாதிரி இல்லாம நான் ஒருத்தன் தான் உலகத்தை ஆட்சி பண்ணணும், உலகத்தோட மக்கள் என்னோட கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கை, ஒரு அதிகாரம், ஒரு கண் பார்வை, இதுதான் இந்த இலுமினாட்டி இவங்களுடைய தாரக மந்திரமா வச்சிருக்கிறாங்க. சோ இதுக்கு தான் நிறைய அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு, அந்த கிறிஸ்துவ காலத்துல இருந்தே செயல்பட்டு இருக்கு. சோ இந்த இலுமினாட்டிக்கு சிம்பிள் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு கோபுரம். இங்க பாருங்க,
ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்துல வந்து ஒரு கண்ணு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சோ இப்படித்தான் இலுமினாட்டி வந்து அவங்களுடைய சிம்பிளா வச்சிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கோபுரத்தோட அந்த உச்சி, அந்த பிரமிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரமிடோட உச்சியில அந்த கண்ணு இருக்கும். அந்த கண்ணு எல்லாரையும் பார்க்கும். அந்த பிரமிட் எப்படி கீழே 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 வந்து அப்படி விரிவடையுது, சோ அதே மாதிரிதான் மேல உச்சாணி கொம்புல ஒருத்தர் இருந்து அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே சேவகம் பண்றவங்க, அவங்களுக்கு கீழே மேலும் ஒரு அதிகாரிகள், அவங்களுக்கு கீழே ஏழை எளிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இவன மேல இது பண்றது, இவங்க அவங்கள அதிகாரம் பண்றது, அவங்க அதிகாரம் பண்றது சொல்லிட்டு ஒருத்தன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறதா இலுமினாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே தீவுல பாத்தீங்கன்னா அந்த பால் அப்படின்ற அந்த சாத்தானுடைய சிலையை வச்சு அவங்களுக்கு ஒரு கோயிலே கட்டி வழிபட்டு இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு முடிச்சு வந்திருக்கும். ஏன்னா இந்த பால் தெய்வம் மக்களுக்கு பலி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா, நிறைய செல்வம், அதிகாரம், உச்சாணி கொம்புல தூக்கி உட்கார வைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த தீவுல வந்து ஏகப்பட்ட பணக்காரங்க, மல்டி பில்லியனர்ஸ், பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்குங்க, நாட்டை கண்ட்ரோல வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தீவுல வந்து கூத்தடிச்சிருக்காங்க, கும்பல் அடிச்சிருக்கானுங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்க கோவில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை பாருங்களேன், இந்த கோவிலை சுத்தி பக்கத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டி அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி போடுவோம் பாத்தீங்களா, அந்த இடமும் இருந்திருக்கு. சோ நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் என்ன தெரிய வருதுன்னா, ஒருவேளை இந்த எல்லா பணக்காரங்களும் இந்த சாத்தானை வழிபடுறது, இந்த சாத்தானுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிச்சு கடைசியில அந்த நெருப்புல வந்து பலி கொடுத்து அந்த சின்ன பிள்ளைகளுடைய ஆத்மாவை சாத்தானுக்கு கொடுத்து அது மூலமா எங்களுக்கு நிறைய பணம், புகழ், எங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும், அழியாத செல்வம் வேணும் கேட்டிருக்காங்க போல. அதனாலதான் இந்த எலான் மஸ்க், ட்ரம்ப், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள், பிரிட்டன் இளவரசர் விட்டு இத்தனை பேரும் பெரிய பணக்காரங்களா ஆயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். எல்லாருக்குமே அதே டவுட் தான் இருக்கு. ஆனா 100% அப்படிதான் வந்தாங்களா அப்படி கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு இதே கிடைக்கல, ஒரு விடையே கிடைக்கல, ஒரு மர்மமாவே போயிட்டு இருக்கு. சோ நீங்க இந்த சொசைட்டில பாக்குற எலான் மஸ்க், ட்ரம்ப், அப்புறம் இன்னும் நிறைய பேரை சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே அந்த இலுமினாட்டி குரூப்புக்குள்ள இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவங்க அந்த இலுமினாட்டி குரூப்புக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த பர்சன்ஸ், அந்த பீப்புள் மட்டும்தான். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் மேல அப்பனுக்கு அப்பன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்க, அவன் யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு இப்ப வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த ஒருத்தன் ஆட்டி வைக்கிற ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. சோ இவங்க தான் இந்த உலகத்தோட தலையெழுத்தா மாத்துறாங்க. ஓகே, இப்போ ஒரு விஷயம் ஓப்பனா நம்ம பேச ஆரம்பிப்போம். கொரோனா அப்படின்றத நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், அந்த 2020 அந்த காலகட்டத்துல சைனால இருந்து அது வந்துச்சு, ஒரு மார்க்கெட்ல தான் ஓவாகரி தின்னாங்க, அந்த ஃபைல்கள் சப்ப மூக்கினாலே வந்துருச்சு அப்படிங்கிற நாம நினைச்சிருக்கோம். ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கொரோனா அப்படின்ற ஒண்ணு, இது வந்து இயற்கையா வரல, இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட வைரஸ். இதை செயற்கையா உருவாக்கி மக்கள் கிட்ட பரப்பி மக்களுடைய சோழியை முடிச்சு விட்டு ஜனத்தொகையை குறைக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களே மருந்து ரெடி பண்ணி எல்லாம் ஓரளவு குறைஞ்சிருச்சா, ஓகே இந்த மருந்து சரியாயிக்கா அப்படின்ற மாதிரிதான் இவனுங்க வேலையை பார்த்திருக்கானுங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பில் கேட்ஸும் அந்த எப்ஸ்டீன் இருக்கா பாத்தீங்களா, இவன் கிட்ட ஒரு மெயில் மாதிரி பண்ணி இருக்கிறாங்க, இந்த மாதிரி கொரோனா வரப்போது எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொரோனா வந்தது நம்ம எல்லாருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து கணிச்சு வச்சுட்டானுங்க, அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இந்த இலுமினாட்டி இருக்கானுங்க பாத்தீங்களா, இந்த பெரிய பெரிய பணக்காரங்க, மல்டி பில்லியனர்ஸ், உலகத்துல பெரிய பெரிய உச்சாணி கொம்புல இருக்கிறவனுங்க. சோ அந்த இலுமினாட்டியோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஜனத்தொகை எப்பப்பெல்லாம் அதிகமா பெருகுதோ இந்த சொசைட்டில பூகம்பம், அப்புறம் வந்து ஒரு கொடிய நோய்கள், அப்புறம் வேற கலவரத்தை தூண்டுறது, போரை உண்டு பண்றது சொல்லிட்டு எதுனா ஒரு சேட்டையை உண்டு பண்ணிக்கிட்டு அந்த ஜனத்தொகை அதிகமாக கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாக்குறாங்க இந்த பயவுள்ளைய, அந்த வேலையை பண்றவங்க தான் இலுமினாட்டி. சோ இந்த விஷயமே நமக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த நிறைய படத்துல இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இலுமினாட்டி வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து இயற்கையா வந்தது, சண்டைகள்லாம் 2 பேரோட பஞ்சாயத்துல நடக்கிறது அப்படின்ற மாதிரி. இவன் ட்வின் டவர் இருக்கு பாத்தீங்களா அமெரிக்கால, இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதுல. சோ நாம என்ன நினைக்கிறோம், இரட்டை கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளைட் நேரா வந்துச்சு, ஹைஜாக் பண்ண அந்த பிளைட் நேரா வந்து மோதி அந்த கட்டடம் இடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாது. இங்க பாருங்க, அந்த கட்டடம் இடிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சர்டன் மீட்டர்ஸ் கேப் இருக்கு, அப்படி கேப் வரும்போதே வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. சோ அந்த மோத வர்றதுக்கு அதுக்கு முன்னாடியே உள்ள வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் ஏதோ சேட்டப் பண்ணிருக்கானுங்க. இந்த விஷயமே இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து எதர்ச்சியான ஒரு தாக்குதல், திட்டமிடப்பட்ட தாக்குதல் நினைச்சு வச்சிருக்கோம். இது திட்டமிடப்பட்ட தாக்குதலையும் தாண்டி மக்களை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணிருக்காங்க. இந்த இலுமினாட்டி குரூப் நம்ம கிட்ட இன்னொரு விஷயத்தையும் மறைச்சிருக்கானுங்க. நம்ம எல்லாருமே டைட்டானிக் கப்பல் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல போயிட்டு இருக்கும்போது பனிப்பாறை மூங்கிதான் போச்சு அப்படின்ற மாதிரி நாம நினைச்சோம். ஆனா அதுலயே ஒரு பெரிய சதி பண்ணிருக்கானுங்க.
என்ன அப்படின்னா அந்த டைட்டானிக்ல பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வங்கி அதிகாரி, அதாவது அவர் நினைச்சா இனி வரும் காலங்கள ரிசர்வ் பேங்க் அப்படின்னு ஒரு விஷயத்த ஓபன் பண்ண முடியுன்ற மாதிரி போயிருக்கு. சோ இலுமினாட்டி குரூப்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரிக்கும் ஒரு பெரிய ஜாம்பவானுக்கும் அந்த கப்பல்ல பயணம் பண்ணதா இருந்த அந்த ரிசர்வ் வங்கி உருவாக்க போறேன்னு நினைச்ச ஒரு பெரிய மல்டி பில்லியனர்ஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து. சோ இவரை வந்து சொசைட்டில ஈஸியெல்லாம் தாக்கி சோழிய முடிச்சிட முடியாது. அப்போ அவன் செத்தாதான் எனக்கு வந்து விடிகாலம் பிறக்கும், இலுமினாட்டி நாம நினைச்சதும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உள்ளுக்குள்ள ஆட்களை இறக்கி அந்த பைனாக்குலர்ல ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணி தண்ணியை வந்து உள்ள கொண்டு வர வச்சு அப்படியே எதர்ச்சியா அந்த கப்பல் வந்து உள்ள முங்கிடுச்சு, அதுல பயணம் பண்ண இந்த பெரிய பெரிய ஆளெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா மக்களுக்கு நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு, டைட்டானிக் அது வந்து ஒரு காதல் படம், ஜாக் ரோஸ் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி கன்வே பண்ணி வச்சிருக்கோம். இப்படிதான் அவங்க எல்லாம் கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி போயிட்டு இருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா அந்த சின்ன சின்ன நாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே இந்த இலுமினாட்டிங்க பண்ற வேலையா தான் நமக்கும் தோணுது. அவங்க மத்த ஆட்களை எப்படி அந்த இலுமினாட்டி குரூப்குள்ள இழுக்கிறாங்க அப்படின்னா, சும்மா சாதாரணமா என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்களை இலுமினாட்டி குரூப் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. சோ எந்த ஒரு நாட்டுல அதிகாரமிக்க ஒருத்தவங்க பலமிக்க ஒருத்தவங்க, அதாவது இவங்க சொன்னா மக்கள் கேட்பாங்க, கோடானா கோடி மக்கள் இவங்க கையசைச்சா அதுக்கு கட்டுப்படுவாங்க சொல்லிட்டு யாரு இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இலுமினாட்டி அவங்க குரூப்புக்குள்ள இழுத்துப்பாங்க. சோ அதுக்கு இலுமினாட்டி அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பெனிஃபிட் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு பணம் கேட்கிறாங்களோ கொடுப்பாங்க, அவங்க எவ்வளவு அதிகாரம் கேட்கிறாங்களோ கொடுப்பாங்க. இந்த சொசைட்டில அந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறாங்களோ அதை இலுமினாட்டி குரூப் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களே பெரிய பணக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குற அந்த இலுமினாட்டி அவங்களோட கோடான கோடி பணக்காரனுங்க மல்டி பில்லியனர்ஸ்ல இருக்கிறானுங்க. அவனுக்கு நினைச்ச உலகத்தை என்ன வேணாலும் பண்ண முடியும். சோ அமெரிக்கன் டாலர்ஸ்ல கூட அந்த இலுமினாட்டி அவங்களுடைய அந்த சிம்பிள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த கண்ணு இருக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாப் சிங்கர்ஸ், நிறைய சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த இலுமினாட்டியோட சிம்பிள், அந்த ஒத்த கண்ணு, அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறது சொல்லிட்டு சாத்தான் சிம்பிள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ நீங்க சொசைட்டில பாக்குற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இந்த இலுமினாட்டி குரூப்ல வர்றவங்கன்னா இலுமினாட்டி கிட்ட பல்கா காசு வாங்கிட்டு அவங்களுடைய சிம்பிள் வந்து அவங்களுடைய படத்திலையும் அவங்களுடைய பாடல்களையும் வெளிப்படுத்துறாங்க. சோ பாட்டு பாடுறாங்க அப்படின்னா சாத்தானு, ஈவிலு, அவங்க உலகத்துக்கு வர போறாங்க, உங்களை ஆள போறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டா போடுவாங்க. சோ படமா எடுக்கிறாங்கன்னா அந்த சிம்பிள் அதை பேஸ் பண்ணி இலுமினாட்டியை பேஸ் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு இன்டைரக்டா படம் எடுப்பாங்க. இதுதாங்க வேலையே. சோ அந்த மாதிரி இலுமினாட்டி குரூப்ல சேர போறவங்களோட ஆத்மாவை இந்த சாத்தான் கடவுளுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவாங்க, அவங்க ஆத்மாவை கொடுக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நடுராத்திரி நிறைய சடங்குகள் பண்ணுவாங்க. சோ நீங்க சொசைட்டில பாக்குற இந்த 2 சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அழகா இருந்தாங்க பாருங்க, முன்னாடி எப்படி இருக்காங்க இப்ப எப்படி இருக்காங்க. சோ முன்னாடி இருக்கும்போது சிங்கரா இருந்தவங்க இப்ப வந்து இலுமினாட்டி குரூப்புக்குள்ள சேர்ந்த சிங்கர் ஆயிட்டாங்க. இவங்களோட ஆத்மாவை வந்து அந்த பால் அப்படின்ற அந்த சாத்தானுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இலுமினாட்டி ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டில உங்களுக்கு எவ்வளவு பேரு மதிப்பு மரியாதை இருக்கோ அது எல்லாமே கெடுத்துக்கிற மாதிரி நீங்க நிறைய ஒரு மாதிரியா பண்ணணும், ஈவில் மாதிரி பண்ணணும், நீங்க வந்து பைத்தியம் முடிச்சத்தனமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போற பெரிய பொறுப்பு பெரிய தொகை, அதுக்கு நீங்க கரெக்டான ஆளா, இதை நீங்க பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நிறைய சிங்கர்ஸ் வந்து அவங்க ஆத்மாவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பாருங்க சோறு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ நோய் வந்திருக்கு போல, ஏதோ உடம்புல பிரச்சனை போல நீங்க நினைக்காது. இது வேணும்னே பண்றது, ஆத்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த உலகம் ஆல்மோஸ்ட் நம்ம நினைச்ச மாதிரியே இலுமினாட்டி அவங்களோட கைக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. இலுமினாட்டி கைக்குள்ள போயிட்டு இருக்கா, எப்பா நான் வந்து என் குடும்பம் வந்து நல்லபடியா குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்கேன், நான் எப்படி அவங்க கைக்குள்ள போவேன் நீங்க கேட்கலாம். இலுமினாட்டியோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு பணத்துக்கு கீழே தான் எல்லாருமே வரணும், அவன் ஆட்டிக்கிற பொம்மை தான் நம்ம எல்லாம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. சரி என்ன நடக்குதுப்பா நீ கொஞ்சம் சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். முதல்ல நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கேஷ் அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப எங்கெல்லாம் கேஷ் இருக்கு அந்த கேஷோட அந்த ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, அந்த ரொட்டேஷன் கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே ஜிபே போன்பே நம்பர்ஸ்ல வந்துட்டோம். இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் 30 வருஷம் போக போக எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த கடைசி காலம் வரும்போது நம்ம உலகத்துல அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, எல்லாமே நம்பர்ஸ் தான். அதுக்கு ஏற்ற மாதிரிதான் ஆதார் கார்டும் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே இப்ப நினைக்கலாம் ஆதார் கார்டுன்றது நம்மளோட அடையாள அட்டை தானே, அது மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது இலுமினாட்டி கூட சூச்சகமா நிறைய பேர் கம்பைன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதார் அட்டை கூட நம்மள வந்து ஒரு தலைவனுக்கு கீழே கொண்டு வரலாம்,
நம்மளோட எல்லா டேட்டாஸையும் திருடிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட கொடுத்து மற்ற நாடுகளும் அவங்க அப்படி இப்படி கொடுத்து உங்க எல்லாருமே ஒருத்தன் அப்படி கொத்தா பிடிச்சி தூக்கி கண்ட்ரோல் பண்ண போறான். அதுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லா நாட்டு தலைவர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏங்க நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் இருக்காரு பாத்தீங்கன்னா, உலக நாயகன், அவர் கூட இலுமினாட்டி குரூப்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய தரவுகள் சொல்றாங்க. நம்ம பாரிஸ்ல இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் கூட சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருடைய ஏகப்பட்ட படங்களை வந்து கண்ணு வேணும் கட்டியாம அப்படின்ற மாதிரி அந்த கண்ணு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இலுமினாட்டி அவங்களோட சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த முக்கோணம் கண்ணு, அதை வச்சு நிறைய டயலாக் விட்டுருக்காரு. தசாவதாரம் படத்துல வந்து கோவிந்த் அப்படின்ற கேரக்டர்ல கமல்ஹாசன் வந்து ஒரு லேப், அதாவது கிருமிகளை ஆராய்ச்சி பண்ற லேப்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த லேபோட சிம்பிள் பாருங்க ஒரு மாதிரியா பூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு பின்னாடி விஷயம் என்னன்னா 666, இந்த 3 6 பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த உலகமே அடங்கி இருக்கு. அந்த சாத்தான் பால் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சாத்தானுக்கும் அந்த சாத்தானை வழிபடுற கும்பல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா அந்த 666 அப்படின்ற அந்த 3 டிஜிட்டை வர அந்த 66 அந்த நம்பர் தான். இதுல என்னங்க இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய வெளிப்பாடு எல்லாமே ஒரு குறியீட்டுல தான் இருக்கும். அந்த குறியீடு ஏத்த மாதிரிதான் நீங்க சொசைட்டில பாக்குற நிறைய பிராண்ட்ஸ் இதை வச்சிருக்காங்க. நீங்க மெட்டா பாக்குறீங்க, மெட்டாலையும் அந்த 66 நம்பர் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தசாவதாரம் படத்துல அந்த கமல்ஹாசன் அவருடைய அந்த கிருமியை உண்டாக்குற லேப்லயும் அந்த இது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, தெரியுதா இந்த மான்ஸ்டர். சோ நீங்க சொசைட்டில பாக்குற எல்லா பெரிய பெரிய பிராண்டு, பல கோடி பல மல்டி பில்லியன் சம்பாதிக்கிற எல்லா பிராண்டுக்கு பின்னாடியும் அவங்களுடைய லோகோல சாத்தான் சிம்பிள் தான் வச்சிருக்காங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. சோ இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்திலயும் நீ குடிக்கிறதுல இருந்து, நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து, நீ வாழ்ற வாழ்க்கையில இருந்து உங்க எல்லாரையும் டிசைட் பண்றது, நீ எங்க நகரணும், எங்க உட்காரணும், எங்க முட்டணும்னு சொல்லிட்டு வரைக்கும் டிசைட் பண்றது இலுமினாட்டி தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனா கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப வந்து எப்ஸ்டீன் அவனோட அந்த ஐலாண்டுக்கு வருவான். அந்த ஐலாண்ட்ல இந்த கோவில பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்து அந்த இடத்துல நிறைய சேட்டைகள் பண்ணா பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைய சீரழிக்கிறேன் அந்த சேட்டைகள் பண்ணும் போதே இந்த சாத்தானுடைய கோவிலுக்கு மேல அந்த சாத்தானுடைய சிலைகளும் இன்னொரு சாத்தானோட சிலையும் வச்சிருந்தா அதைத்தான் நம்ம வந்து அமுக்குறி விட்டு காட்டியிருக்கோம். இந்த சிலை இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா அந்த உள்ளுக்குள்ள அந்த சிலை இருக்கான்னு தெரியல. ஆனா வெளியிருந்த சிலையை தூக்கிட்டானுங்க. சோ எப்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய இந்த தீவை வந்து ஸ்டீஃபன் டெக்காஃப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் 60 மில்லியனுக்கு மேல டாலர்கள் கொடுத்து இந்த தீவை வந்து வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய ரெசார்ட்ஸ் மாதிரி கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த தீவை வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் இந்த தீவுல இவர் ரெசார்ட்ஸ் கட்டி மக்களுக்கு உள்ள ரெசார்ட்ஸ் விட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா புதுசா எந்த பில்டிங்கும் கட்டவே இல்லை, அப்படியே தான் அந்த தீவு இருக்குது. அந்த தீவோட ஓனர் மட்டும் தான், கரண்ட் ஓனர் மட்டும் தான் இப்பப்போ வந்துட்டு போறான். அப்பப்போ கும்பலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இங்க ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த தீவை வந்து ஒரு தொழிலதிபர் தான் வாங்கினானா, இல்ல அவனும் இலுமினாட்டி குரூப்பை சேர்ந்தவன் தானா? மக்களை பொறுத்தவரைக்கும் எப்ஸ்டீன் இருந்தா, தீவை வாங்கினா, சேட்டப் பண்ணா, சிறுமியில சீரழிச்சா, அவனை வந்து முடிச்சு விட்டாங்க, தீவை வந்து வேற ஒருத்தவங்க வித்துட்டான் அப்படின்ற மாதிரிதான் இந்த இலுமினாட்டி ஃபைல் வந்து நம்மளை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இந்த தீவை வாங்கினது வந்து இலுமினாட்டி குரூப்பை சேர்ந்தவனா தான் இருக்க முடியும். ஏன்னா ரெசார்ட்ஸ் கட்ட பொருள் வாங்கினாம்ல, கட்டணும்ல, 5 வருஷமா ரெசார்ட்ஸ் கட்டாம அந்த தீவுல வந்து இனத்தை புடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. சோ இந்த தனித்தீவுல எப்ஸ்டீன் அவன் விட்டுட்டு போன அந்த சாத்தானுடைய கோவிலையும், அங்க இருக்கக்கூடிய சாத்தானுடைய சக்திகளையும், அங்க இருக்க நிறைய தடயங்களையும், மேலும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேற ஆளுங்க உள்ள வந்து அதை அழிச்சிருவானுங்க. அதனால இலுமினாட்டில இருந்தே ஒரு ஆளை ரெடி பண்ணி அவன்கிட்ட பணத்தை கொடுத்து, எப்பா நீ வாங்குற மாதிரி வாங்கி பத்திரமா வச்சுக்கோ, நாங்க அப்பப்போ அங்க எல்லா செட்டிலும் பண்ணிட்டு போறோன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. சோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய உண்மையில் தெரிய வந்திருக்கு. நம்ம நிறைய கொடூரமான விஷயங்களை பார்த்தோம். இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபைல்ஸ்ல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் இருக்கா பாத்தீங்கன்னா, இவ வந்து டன் கணக்குல சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வாங்கியிருக்கா அப்படி மாதிரி சொல்றாங்க. அந்த ஆசிட் எதுக்காக? தீவுல போயிட்டு இவன் என்ன பண்ண போறான்? இவன் வெள்ளி தங்கத்தை ஒடுக்க போறான் கிடையாது. சோ அந்த தீவுல சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சீரழிச்சு முடிச்சு விட்டான் பாத்தீங்களா, அந்த உடல்களை எலும்புகளை கரைக்கிறதுக்கு, தடையமே இல்லாம கரைக்கிறதுக்காக அந்த ஆசிட் வாங்கியிருக்கா. அந்த இடத்துல தனியா ஏகப்பட்ட இடங்கள் வச்சிருக்கான். சோ ஒரு இடத்துல சின்ன பிள்ளைகளை சீரழிக்க மட்டுமே ஒரு இடம், பெரிய பெரிய ஆட்கள் வந்து தங்குறது, ஹெலிபேட் கட்டுறது, சாத்தானுக்கு ஒரு கோவில், அப்புறம் இவன் தங்குறது, ரைடு போறது, ஸ்விம்மிங் பூல் போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள் அஞ்சு அங்கங்க கட்டியிருக்கான். சோ அந்த மாதிரிதான் இவன் யூஎஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணி ரகசியமா வரவழைச்சு அந்த டன் கணக்குல இருக்கிற அந்த சல்ஃபியூரிக் ஆசிட வந்து ஒரு இடத்துல சேகரிச்சு இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனாங்க பாத்தீங்களா, உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சீரழிச்சாங்கல்ல, அவனுக்கு சீரழிச்சு பலி போட்ட அந்த பிள்ளைகளுடைய உடலையும் எலும்பையும் கரைக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. சோ அந்த தொட்டிகளை போயிட்டு தூக்கி போட்டு வந்துருவானுங்க. இதைத்தான் பல வருஷமா பண்ணியிருக்கானுங்க.
சோ இப்பவும் போயிட்டு கரெக்டா நோண்டி தோண்டணும் அப்படின்னா அந்த தீவுல இருந்து எவ்வளவு எலும்புக்கூடு கிடைக்குமோ யாருக்கு தெரியும். சோ இந்த மாதிரி கிறிஸ்துவ காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி 100 வருஷத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க தலைமுறைகளுக்கு ஏத்த மாதிரி மாறி தான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட பேரங்க கிட்ட நம்ம வந்து இலுமினாட்டி குரூப், நம்மளுடைய நோக்கம் இதுதான், நம்மளுடைய கடவுள் இதுதான், சாத்தானத்தான் வழிபடணும், நம்ம இப்படித்தான் பலி கொடுக்கணும், இப்படிதான் சின்ன பிள்ளைகளை சீரழிக்கணும், கடவுள்ன்ற ஒன்று நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வழியில வந்தவங்க தான் இப்ப நம்ம சொசைட்டில பாக்குற பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க, நாட்டை கண்ட்ரோல வச்சிருக்கிறவனுங்க, நிறைய கிருமிகளை உருவாக்குறவனுங்க, அதை ஊருக்குள்ள பரப்பி விட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கையை வடிச்சு அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படி சொல்றவனுங்களும் அவனுங்க தான். சோ அதனால மக்களே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு மேல நிறைய விஷயங்கள் செயல்பட்டு இருக்கு. ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து 10 பேரை வச்சிருக்கு, அதுக்கு கீழே 100 பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 1000 பேரும் சொல்லிட்டு உலகத்தையே கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தன் கீழே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இருக்கான். அது யாருன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு கும்பல் செயல்பட்டு வருது. சோ இந்த மாதிரி உலகளாவே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போதே நாம இப்பவும் நீங்க என்னாலுங்க நாங்க இந்த சாதி வகைரா அப்படியா, நீ வந்து அவனை கட்டிக்கிட்ட இவனை கட்டிக்கிட்ட, டிஎம்கே ஏடிஎம்கே தல விஜய் ரஜினி கமல் இந்த ஒரு நான் இந்த ஏரியா, நீ ஏன் ஏரியாக்குள்ள வந்துட்ட, நான் ஒரே ஏரியாக்குள்ள கஞ்சா சப்ளை பண்ண வந்துட்டேன், நீ ஏன் உஷார் பண்ணிட்ட சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன துக்கடாவுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு மாண்டுகிட்டு கிடக்கும். ஆனா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனை டைவர்ட் பண்ணி விட்டு நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறது, அதிகாரத்தை புடுங்குறது, நம்ம எல்லாருமே ஜோக்கர் மாதிரி ஆட்டி வச்சுட்டு இருக்கோம் ஒருத்தன். சோ அத நினைங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உள்ள போயிட்டு தலையை கொடுக்காம அந்த மாதிரி நம்ம எப்படி முன்னேறணும் பாருங்க. இலுமினாட்டி குரூப்புக்குள்ள நீங்க போய் சேரணும்னு நான் சொல்லல, அட்லீஸ்ட் அவனுடைய அந்த ஆளுமை நம்மள வந்து அடையாம இருக்கிற அளவுக்காச்சும் நம்ம கொஞ்சம் பணங்காசு துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு நாளை ஒரு பஞ்சாயத்து வரும்போது இந்த பணத்தை வச்சு எப்பா என்ன இதெல்லாம் ஏன்ட தூக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற அளவுக்காச்சும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றத நான் சொல்றது. இந்திய மக்களாகிய நாம சாப்பிடுற அந்த நெஸ்லே, கெலாக்ஸ், அப்புறம் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம் சொல்லிட்டு இது எல்லாமே ஹிந்துஸ்தான் லிவர் அப்படின்ற ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி கீழே தான் வரும். இது ஒரு கம்பெனி. சோ அந்த மாதிரி நாம யூஸ் பண்ற இந்த மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா, இந்த ஏஐ சொல்லிட்டு எல்லாமே மார்க் ஜுக்கர்பர்க் அவனுடைய அந்த கம்பெனி கீழே தான் வரும். சோ இந்த மாதிரி இது இல்லாம என்னால வாழ முடியாது, அன்றாட எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன சோசியல் மீடியான்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பெரிய பெரிய முதலாளியோட அவங்களோட கம்பெனில அந்த பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே இலுமினாட்டி குரூப்ஸை சேர்ந்தவங்க தான். சோ அந்த எல்லா முதலாளிகளுக்குமே ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து நிறைய ஃபண்ட் கொடுத்து, ஃபண்ட்னா சும்மா 5 கோடி 10 கோடி எல்லாம் கிடையாது, பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து இந்த மாதிரி நீ உருவாக்கு, சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற சாக்லேட் ஐட்டம் உருவாக்கு, டெய்ரி மில்க் மாதிரி சாக்லேட் அதிகமா இருக்கிறது, சுகர் வேல்யூ அதிகமா இருக்கிற உருவாக்கி மக்களுக்கு கொடு, மக்கள் அடிமையாக்கு, மக்கள் எல்லாம் திங்கட்டும், தின்னு சுகர் அதிகமாகட்டும், அவன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போவான். அப்படி அவன் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலும் எனக்கு கீழே தான் வரணும். நம்ம போயிட்டு நம்ம மெடிக்கல் மருந்து மாத்திரை லொட்டு லொசுக்கு டானிக்கு திங்குறோம் பாத்தீங்களா. சோ அதுவும் இவங்களுக்கு கீழே தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம வயசான காலத்துல நமக்கு தேவையான பொருள் நம்ம உடம்புல இன்டேக் பண்ற எல்லா மருந்து மாத்திரையும் அவனுக்கு கீழே தான் வரும். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கிற நமக்கு நோயை உருவாக்குறதுக்கான ஃபுட் ஐட்டம் ரெடி பண்ணது இவங்கதான். அதை தின்னுட்டு அதை சரி பண்றதுக்காக நம்ம ஓடுறோம் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்னு, அதுக்கு அந்த மருந்து மாத்திரை உருவாக்குறதும் இவனுக்கு தான். கடைசியில நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு விட்டு மண்ணுக்குள்ள அடக்கம் பண்றதும் இவனுங்க தான். இப்ப புரிஞ்சுக்கோங்க. சோ உலக மக்கள் தொகையை எந்தெந்த வகையில எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், மக்களை எப்படி எல்லாம் முடிச்சு விடலாம், சீரழிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்றது அவனுக்கு தான். இது தெரியாம நாம என்ன நினைக்கிறோம், எதர்ச்சியா உருவானது கொரோனா வைரஸ் எல்லாம் அந்த அவனுக்கு வவ்வாலத்திட்டு உருவாக்கணும்னு கிடையாது. இவனுக்கு பிளான் பண்ணி கிருமியை உருவாக்கி இருக்காங்க. அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரிதான் தசாவதாரம் படத்துல கமல்ஹாசன் வந்து கிருமியை உண்டு பண்ணுவார் பாத்தீங்களா, அமெரிக்க கவர்மெண்ட்டுக்காக. அந்த கிருமியை உண்டு பண்ணி அது ஏதோ ஒரு வகையில ஒரு வில்லன் கைக்கு போயிட்டு மக்கள் கிட்ட பரவி அதுக்கு சுனாமி வந்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு தியரி நடக்கும். சோ அப்பவே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எப்பா உலகத்துல வந்து வைரஸ் மாதிரி ஒண்ணு வரப்போகுது, எல்லாரோட உடம்புல அது போயிட்டு எல்லாம் சோழி முடிய போது ரெடி ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலுமினாட்டி முன்னுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, சிம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் நீங்க பாத்திருப்பீங்க, அது பேரு நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, முன்னக்கூடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து ஏதோ சக்தி இருக்கு முன்னக்கூடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்கன்னு? ஒரு மண்ணுமே கிடையாது. அந்த கார்ட்டூனை ரெடி பண்ற அந்த குரூப்பே இந்த இலுமினாட்டி குரூப் தான்.
சோ உனக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்த கொஞ்ச காலத்துல இந்த இதை நான் அக்கா கொடுக்க போறேன், நீ ரெடி ஆயிக்க, உன்னால முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து டைரக்டாவே வெளிப்படுத்துறானுங்க. நமக்கு அது தெரியல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் அந்த காற்று எல்லாத்தையும் முன்னபடி சொல்றாங்க, முன்னபடி கணிச்சுறாங்களே, பேஸ் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. சோ கொரோனால இருந்து உலகத்துல நடக்கிற பஞ்சாயத்து, இந்த இஸ்ரேல் போரு, இந்த உலக மக்கள் தொகையை கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்காகவும், இந்த நிறைய பலிகள் விழுகிறதுக்காகவும் உலகத்துல வந்து பேனிக்கை கிரியேட் பண்ணி எல்லாருமே அஜோ நடக்குது அஜோன்னு சொல்லிட்டு மாண்டு மல்லாடுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இலுமினாட்டி குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை வந்து அப்பப்போ அவனுங்க செய்யல சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க. சோ புரிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. பலா அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த இலுமினாட்டி குரூப்ல நம்ம போய் சேர்ந்துட்டு வச்சுக்கலாம், நம்ம நல்ல காசு பணம் கிடைக்கும் போல, ஜாலியா இருக்கலாம் போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்கதான் ஒரு பெரிய தவறு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வகையில இலுமினாட்டி குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு, ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டு இல்லப்பா எனக்கு செட் ஆகல, இது ரொம்ப சேட்டை பண்றானுங்க, என் மனசாட்சி இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வர ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முடிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த குரூப் அது வந்து ஒன் வே மாதிரிதான், போனதா அதுல இருந்து வெளியே வர நினைக்கிறது, அந்த குரூப்பை பத்தி மக்களுக்கு சொல்ல நினைக்கிற வேலையெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இடம் தெரியாம தடம் தெரியாம முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டியை முடிச்சு விட்டுருக்காங்க. பிரின்ஸ் டயானால இருந்து யூஎஸோட அந்த ஃபார்மர் பிரசிடென்ட் ஜான் கெனடி கார்ல போயிட்டு இருக்கும்போது தலையில போட்டாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டி, ஃபுட்பால் பிளேயர், அவங்க மகளோட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சுல, அது இந்த மாதிரி எப்படி முடிச்சு விடுவானே தெரியாது. அதுக்கு தடைமே இல்லாம பண்ணி விட்டுருவானுங்க. அந்த கேஸ் மர்மமாவே போயிட்டே இருக்கும். எங்க பண்ணானுங்க, யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்து நடத்துறவன் இன்வெஸ்டிகேஷன் பண்றவனுக்கு நல்லா தெரியும். இலுமினாட்டி குரூப் தான் பண்ணி இருக்குதா, நம்ம தலைவர் இலுமினாட்டி குரூப் எல்லாம் இருந்திருக்கா, வெளிவர ட்ரை பண்ணிக்கா முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இழுத்துட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருக்கோம், ஆள் யாரும் கண்டுபிடிக்கல அப்படி சொல்லிட்டு அப்படியே மேலட்டமா சொல்லுவாங்க. மக்களாகிய உங்களுக்கும் அவங்க விளக்க மாட்டாங்க. நீ என்னையா சொல்ற, மக்களுக்கு வந்து ஃபுட்ன்ற பேர்ல சுகர் கண்டென்ட் அதிகமா கொடுத்து நோயை உருவாக்குறதும் இவங்க தான் சொல்ற, அதுக்கான மருந்து அப்படின்ற பேர்ல நம்ம கிட்ட காசை புடுங்கிறது இவங்க தான் சொல்ற, நோயை உருவாக்குறது இவங்க தான் சொல்ற, கொரோனால இருந்து எல்லாத்தையும் பண்றது இவங்க தான் சொல்ற, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்றோன்னே புரியலங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எனக்கும் அது புரியல, என்ன இதுக்கு நான் வாழ்ந்துட்டு எனக்கும் புரியாம தான் போய்கிட்டு இருக்கு. சோ இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம காசு பணம் சம்பாதிச்சுட்டு எல்லா சுகத்தை அனுபவிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா போய் சேரணும், அவங்களுக்காக ஒரு நாள் சொத்து சுகத்தை விட்டுட்டு போனோம். இதுதான் வழி, வேற வழியே இல்ல. உலகத்தையும் ஆட்டு வைக்கணும் வேற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு பெரிய தலைவராக நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இலுமினாட்டி குரூப்புக்கு கண்ட்ரோல் கீழே வந்தா மட்டும்தான் முடியும். அவங்க கண்ட்ரோல் கீழே வராம சுதந்திர பறவை உங்களால இது செயல்பட முடியாது. அப்படி செயல்படணும் அப்படின்னா நம்ம வேற கிரகத்துக்கு போனா மட்டும்தான் முடியும். சோ இந்த செய்தி மூலமா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்கோ, ஒரு சில காரணங்கள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு மீடியாவில் நாம் பார்த்த சம்பவங்கள், அதை குறித்ததாய் பேசப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட எழுதப்பட்ட சம்பவங்கள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதில் அந்திகிறிஸ்துவுடைய நாட்கள் சீக்கிரத்தில் வர இருக்கிறபடினாலே அவன் வருவதற்கான வழிகளெல்லாம் திறந்து கொடுக்கும்படிக்கு காலத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் அந்திகிறிஸ்துவுக்கு சாதகமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கானானியரின் தெய்வமான பாகால், அதைத்தான் அந்த சகோதரர் சொல்லும்போது கனான் என்றும் அந்த அவர் வணங்குகிற சாத்தான் பவுல், PAAL பவுல் என்று சொன்னார். அது வந்து பாகால். அதற்கு அன்றைக்கு கானானியர் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் பலி கொடுக்கும்போது அவர்கள் வேண்டினது கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி அந்த சிலை வணக்கத்தை செய்து தன்னுடைய பிள்ளைகளை பலி கொடுத்து அவர்கள் அந்த சாத்தானுக்கு அவர்கள் தேவன் என்று நினைத்து அவர்கள் வழிபட்டார்கள். அதையே இன்றைக்கு இலுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதே ஆராதனையை அல்லது அப்படிப்பட்ட கானானிய வழிபாட்டை கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமாக உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த பிரதம இலுமினாட்டி ஆகிய அந்திகிறிஸ்து வருவதற்காய் அவர் எல்லா விதமான ஆயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி பிசாசு வல்லமையாய் எழும்பி செயல்படுகிற காலம். இதிலே தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் எப்போதும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது தான் அந்த பிசாசினுடைய
காரியங்கள் நம்மை தொடாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், எழுதப்பட்ட சம்பவங்கள் நடைபெற வேண்டுமானால் அந்த கால சூழ்நிலையிலே பிசாசு வல்லமையாக எழும்ப வேண்டும். அப்படி பிசாசு வல்லமையாக எழுந்து நமக்கு விரோதமாக வரும்போது தேவ பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரையே உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்போது அவரையே நம்பி இருக்கு அப்படின்னாலே பூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்தருள்வார். எனவே கால சூழ்நிலைகள் உலகில் நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் சத்துருவுக்கு சாதகமாக, பிசாசுக்கு சாதகமாக நடந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும்போது, தேவசித்த செய்த அவர் நாமத்தை மையப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இந்த பூமியிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆமென்.